ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனினுடைய வழிகாட்டுதலில் ஸ்ரீ கிருஷ்ணனின் துணையை கொண்டு அர்ஜுனனும் பீமனும் சேர்ந்து மகத தேசத்தின் தலைநகரான கிரிவ்ரஜத்தை அடைந்து அசாதாரணமான செயல்களை புரிந்தார்கள். அந்த செயல்களை புரிந்து மொத்த மகதத்தையும் அந்த மகதன் அரசன் யாரு ஜராசந்தனையும் எதிர்கொண்டார்கள், கலங்கடித்து எதிர்கொண்டார்கள். ஸ்நாதக பிராமண வேஷத்தை தரித்து கொண்டு மகத மன்னன் ஜராசந்தனை அணுகினார்கள். கணேசன்ஜி தானே பின்னாடி இந்த கேமரா மறைக்கிறது. மகேஷ்ஜியிலிருந்து கொஞ்சம் இந்த சைடு நகர்ந்துட்டேன்னா எனக்கு I'll be able to see you. Yes, yes, yeah. ஸ்நாதக பிராமணர்களினுடைய வேஷத்தில் ஜராசந்தனை அணுகினார்கள். அணுகிய பொழுது ஜராசந்தன் கொடுத்த மரியாதையை அவர்கள் ஏற்கவில்லை. என்ன சொன்னா, இவா ரெண்டு பேரும் மௌன விரதத்தில் இருக்கா, நள்ளிரவில் தான் பேசுவா, அதனால இப்பொழுது எதுவும் பேச மாட்டா, அதுக்கப்புறம் தான் எல்லாம் பேசுவா அப்படின்னு சொன்ன உடனே ஜராசந்தன் அந்த யஜ்ஞசாலையிலேயே ஒரு அறையை அவர்களுக்கு வசிப்பிடமாக கொடுத்து விட்டு அவனும் சென்று விட்டான். இவர்களும் அந்த வசிப்பிடத்தில் தங்கியிருக்க நள்ளிரவில் ஜராசந்தன் அவர்களை காண வந்தான். காண வந்த பொழுது 3 கேள்விகள் கேட்டான். 3 கேள்விகளுக்கும் கிருஷ்ணர் டான் டான் டான்னு பதில் சொல்லிட்டார். என்ன 3 கேள்வி கேட்டான் ஜராசந்தன்? என்ன கேட்டான் அப்படின்னாக்க, ஸ்நாதக நோன்பை கடைபிடிக்கும் பிராமணர்கள் இந்த வண்ண நிறத்தில் வஸ்திரமும் அலங்கார பொருட்களும் தரிக்க மாட்டார்களே, ஆனால் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் தாரணம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, மேலும் உங்கள் உடம்பில் காயங்கள் எல்லாம் தென்படுகிறதே, நீங்கள் பிராமணர்கள் தானா என்று கேட்டான். முதல் கேள்வி. 2வது கேள்வி, சைத்தியக சிகரத்தை உடைத்தீர்கள், முறையற்ற வாயில் வழியாக உள்ளே வந்தீர்கள், இதெல்லாம் ஏன் செய்தீர்கள்? இதெல்லாம் நீங்கள் செய்வது நீங்கள் எந்த குலத்தவராக வெளிப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த குலத்திற்கு உகந்தது இல்லையே அப்படின்னு கேட்டான். ஏன் இப்படி செய்தீர்கள்னு கேட்டான். 3வது கேள்வி என்ன கேட்டான்? நான் கொடுத்த மரியாதையையும் நீங்கள் ஏற்கவில்லை, அப்படி என்றால் நீங்கள் என்னை அணுகிய நோக்கம் என்ன? இந்த 3 கேள்வி கேட்டான். இதற்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார்? ஸ்நாதக நோன்பு அப்படிங்கிறது 4 வர்ணத்தாரும் கடைப்பிடிப்பா, நாங்கள் ஸ்நாதக பிராமணர்கள் தான் அந்த வழியில். அண்ட் ஸ்நாதக நோன்பு குறிப்பிட்ட விதிகள் மற்றும் பொதுவான விதிகள் என்று 2 விதிகள் இருக்கிறது. எந்த ஒரு க்ஷத்ரியனானவன், இப்போ பிராமண வர்ணத்தை பற்றியே பேசலவர், எந்த ஒரு க்ஷத்ரியனானவன் குறிப்பிட்ட விதிகளை, அந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, க்ஷத்ரியர்களுக்குன்னு உண்டான ஸ்பெஷல் ரூல்ஸ், அந்த குறிப்பிட்ட விதிகளை கடைபிடித்து வருகிறானோ அவனே செழிப்பையும் மேன்மையையும் அடைகிறான். அதனால் நாங்கள் இவ்வாறு எங்களை அலங்கரித்து கொண்டோம் அப்படின்னார். க்ஷத்ரியர்கள் கரபலத்தை நீ காண வேண்டும் என்றால், பிரம்மாஜி அவருடைய மொத்த பலத்தையும் க்ஷத்ரியர்களின் கரத்தில் வைத்திருக்கிறார். அந்த க்ஷத்ரிய பலத்தை நீ காண வேண்டும் என்றால் நீ இன்றே காணலாம் அப்படின்னார். பகைவனின் வசிப்பிடத்தை அப்புறம் ஏன் கேட்டா, முறையற்ற வாயில் வழியாக ஏன் வந்தாய் என்று தானே கேட்டாய். பகைவனின் வசிப்பிடத்தை முறையற்ற முறையிலும் நண்பனின் வசிப்பிடத்தை முறையான முறையிலும் அடைய வேண்டும் என்பதே விதிக்கப்பட்ட விதி, அதனால் தான் அப்படி செய்தோம் அப்படின்னு அர்த்தம். நீ என்னோட பகைவன், எதிரி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் க்ஷத்ரிய பலத்தை கரங்களில் காணலாம் அப்படின்னா ஏதோ கோவத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியறது அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்டார்? எல்லா மலையையும் இடிச்சு போட்டு எல்லாம் பண்ணியே, இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு. ஒரு காரியத்தை அதை கேட்கல, அதுக்கு தான் முறையற்ற வழியில் அடைந்தோம் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டார். கொடுத்த மரியாதையை ஏன் ஏற்கலை அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொன்னார். ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக பகைவனினுடைய இடத்தை அடையும் பொழுது அவன் எங்களுக்கு செய்யும் மரியாதைகளை ஏற்கக்கூடாது என்பது நாங்கள் நிலையாக கொண்ட நோன்பு, அதனால அது எங்க பாலிசி, ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் போன கிளாஸில் நம்ம பார்த்து முடித்தோம். இதோட மகாபாரதத்தினுடைய 2வது மெயின் முக்கிய பருவமான சபா பருவத்தில்
இதுவரை என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, சபாக்கிரியா பருவம், லோகபால சபாக்கியான பருவம், ராஜசூயாரம்ப பருவம், 4வது உப பருவமான ஜராசந்த வத பருவத்தில் இப்பொழுது இருக்கிறோம். இது 4வது உப பருவம். இதுல ஜராசந்த வத பருவத்துல 20லேருந்து 24 அத்தியாயங்கள் இருக்கு, 215 ஸ்லோகங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இதுல போன வாரம் நம்ம இப்போ கிருஷ்ணர் ஜராசந்தன் பேசினது வரைக்கும் பார்த்தது 20, 21 அத்தியாயங்களை மட்டும் பார்த்துருக்கோம். இந்த 215ல் இந்த 84 ஸ்லோகங்கள் 20, 21 அத்தியாயத்தோடது போன கிளாஸ்ல கவர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் கிருஷ்ணர் ரிப்ளை பண்ணியிருக்காரு இல்லையா? இனி 22வது அத்தியாயத்திலேருந்து இப்போ பார்ப்போம். கிருஷ்ணர் இப்படி ரிப்ளை பண்ணதுல ஜராசந்தன் ஒரே கவலையாயிடுது. அந்த கவலையோட கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். கிருஷ்ணர்னு தெரியல இன்னும். அந்த ஸ்நாதக பிராமணனை பார்த்து கேட்குறான், நான் எப்போதும் உங்களுக்கு தீங்கு செய்வது போல் என்னால் எதுவும் நினைவு கூற முடியவில்லையே. கவனமாக நான் என் மனதில் நினைத்து பார்த்தாலும் நான் உங்களுக்கு எவ்விதத்திலும் காயமளித்தவாறு நான் அறியவில்லையே. நான் எந்த தீங்கும் செய்யாத அப்பாவியாக இருக்கும் பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் ஏன் என்னை பகைவனாக கருத வேண்டும்? நான் பிராமணர்களும் எதுவுமே பண்ணதில்லையே, நீங்க எதுக்கு என்னை பகைவனாக கருத வேண்டும்? யாருடைய இன்பத்திற்கோ அல்லது அறத்திற்கோ நான் தீங்கே இழுத்ததில்லை. எப்படி சொல்றான்னா, நான் இன்னி வரைக்கும் ஒரு எறும்பை கூட கொசு கூட கொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லை அப்படின்பா, அதுவே ஒரு பெரிய பொய். அதனால நான் யாருடைய இன்பத்திற்கோ அறத்திற்கோ தர்மத்திற்கு புறம்பாக எதுவுமே செய்ததே இல்லையேன்னு சொல்றான். எனவே இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என் மீது வைத்தால் அதுதான் பெரிய பிழையாகும் அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணர் ஜராசந்தா, ஒரு குலத்தினுடைய பெருமையை தாங்கி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவனுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் உன்னை எதிர்த்து வந்திருக்கிறோம். நீ பல க்ஷத்திரியர்களை என்ன செய்திருக்கிறாய்? கைதியாக வைத்திருக்கிறாய், சிறை பிடித்து வைத்திருக்கிறாய். இவ்வளவு பெரிய தீங்கு குற்றம் நீ செய்திருக்கும் பொழுது எப்படி உன்னை அப்பாவி என்று சொல்கிறாய்? அறம் சார்ந்த மன்னர்களுக்கு நீ எப்படி தீங்கு செய்யலாம்? யாருடைய அறத்திற்கும் எந்த தீங்கும் செய்தது இல்லை என்று வேறு சொல்கிறாய். பிற மன்னர்களை கொடூரமாக நடத்துகிறாய். நீ ருத்ரனுக்கு செய்யவிருக்கும் வேள்வியில் அவர்களை பலியிடப் போகிறாய். இத்தகைய பெரும் பாவத்தை நீ செய்கிறாய். அறத்தை காக்கும் பொருட்டே நாங்கள் உன்னுடைய அனைத்து செயல்களையும் எதிர்க்கவே வந்திருக்கிறோம். தேவர்களுக்கு மனிதனை நரபலியாக யஜ்ஞத்தில் கொடுத்து எங்குமே கிடையவும் கிடையாது, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. மனிதர்களை, அதுவும் அறம் சார்ந்த மன்னர்களை விலங்குகளை போல் மதிக்கிறாய். ஒரு அனிமல்ஸை கட்டி வைக்கிற மாதிரி நீ கட்டி போட்டு வச்சிருக்க. இதெல்லாம் என்னது? நல்லதா? நீ பண்றது அறமா? அதுவும் அறம் சார்ந்த மன்னர்களை நீ இப்படி செய்திருக்கிறாய். உன்னை போன்ற மூடனை தவிர வேறு யார் இப்படி செய்ய முடியும்? ஒருவன் செய்யும் செயலுக்கேற்ப அதற்கான பலனை அவன் நிச்சயம் அடைந்தே தீர்வான். ஆகவே எங்கள் உறவினர்களை, எத்தனை வகையில சொல்லிட்டார் பாருங்க, நான் பிராமணன் இல்லை சத்திரியன்னு, எங்கள் உறவினர்களை கொன்றவனான உன்னை துயரில் இருக்கும் மக்களுக்கு உதவும் வகையிலும் எங்கள் குலத்தினுடைய செழிப்பிற்காகவும் நாங்கள் உன்னை கொல்ல வந்திருக்கிறோம். ஜராசந்தா, க்ஷத்திரியர்களில் உனக்கு சமமாக யாருமே இல்லை என்று நினைக்கிறாய் இல்லையா? உனக்கு சமமாக எந்த ஆண்மகனும் இல்லை என்று நீ செருக்கு கொண்டிருக்கிறாய். இதுதான் உன்னுடைய பிழை. க்ஷத்திரியர்கள் விண்ணுலகை நோக்கமாக கொண்டே தங்கள் போரிலும் வேள்வியிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதில் வேத கல்வி, அப்புறம் பெரும் புகழ், தவ நோன்புகள், போர்க்களத்தில் மரணம், இந்த 4 விஷயமும் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கும். என்னென்ன? வேத கல்வி, பெரும் புகழ், தவ நோன்புகள், அதுக்கப்புறம்
போர்க்களத்தில் மரணம். இதுல முதல் 3 இருக்கு இல்லையா, அதில் ஸ்வர்க்கம் கிடைப்பது என்பது ஐயத்திற்கு உண்டானதாக இருந்தாலும், டவுட்ஃபுல்லா இருந்தாலும், போர்க்களத்தில் மரணிப்பது நிச்சயமாக ஸ்வர்க்கத்தையே தரும். அதனால் ஒருவன் இந்திரனினுடைய சபையை, லோகத்தை அடையலாம். ஹே ஜராசந்தா, பிறரை அவமதிக்க நினைக்காதே. மனிதர்கள் அனைவரிடத்திலும் ஆற்றல் இருக்கிறது. அதனால் உன்னுடைய ஆற்றலுக்கு இணையாக ஆற்றலை கொண்ட பல பேர் இருக்கிறார்கள். நீ தான் சும்மா பலசாலின்னு நினைச்சுக்காத. அவர்கள் முன்னிலையில் உனது செருக்கு அது அழியும். அதனால் கைவிடு. அப்புறம் என்ன சொல்ற? தம்போத்பவ கார்த்தவீரிய அர்ஜுன உத்தர பிருஹத்ரத, இந்த மன்னர்கள் எல்லாம் மேன்மையானவர்களை அவமதித்ததன் காரணமாக தங்களுடன் படையுடன் சேர்ந்து அழிவை தான் சந்தித்தார்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஹிஸ்டரிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் கிருஷ்ணர்? யுயுக்ஷமானாஸ்வத்தோஹி நவயம் பிராமணோ த்ருவம். என்ன சொல்றார்? உன்னிடம் கைதிகளாக இருக்கும் மன்னனை நீ விடுவித்து அவர்களை மீட்க வந்திருக்கும் நாங்கள் பிராமணர்கள் இல்லை என்பதை தயவு செய்து அறிந்து கொள் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார்? ஷௌரிரஸ்மி ஹ்ருஷிகேஷோ நிருவ்ரீரௌ பாண்டவாவிமௌ அனயோர் மாதுலேயம் ச கிருஷ்ணம் மாம் வித்திதேர்பும் அப்படிங்கிறார். அதாவது ஷௌரி என்று அழைக்கப்படும் ஹ்ருஷிகேஷன் நான். இந்த 2 வீரர்களும் பாண்டவர்கள் ஆவார்கள். त्वामाह्वयामहे राजन् स्थिरो युध्यस्वमागध मुञ्चवान् नृपतीन् सर्वान् गच्छवान् त्वां யமக்ஷயம். என்ன சொல்றாரு? ஹே மகத மன்னா ஜராசந்தா, நாங்கள் உனக்கு அரை கூவல் விட்டு அழைக்கிறோம். உறுதியோடு எங்களுடன் போரிடு. ஒன்று, இந்த ஏகாதிபதிகள் கைதி பண்ணி வச்சிருக்கியே அவர்கள் அனைவரையும் விடுவித்து விடு, அல்லது யமலோகத்துக்கு போவதற்கு ரெடியாயிரு அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். இதை கேட்ட ஜராசந்தன், எந்த மன்னனையும் வீழ்த்தாமல் அவனை நான் கைதியாக கொள்ளவில்லையே. ஆற்றலை காட்டிதான் மற்றவர்களை என்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். இது க்ஷத்ரியர்களுக்கு உண்டான விஷயம் தானே. இதுல என்ன இருக்கு? இது க்ஷத்ரியர்கள் எல்லோரும் செய்யக்கூடியது தானே. வேள்வியில் பலியிடுவதற்காக கைதி செய்துள்ள ஏகாதிபதிகளை உங்கள் மேல் கொண்ட பயத்தினால் நான் எப்படி விடுதலை செய்து விடுவேனா? என்ன கிருஷ்ணா, எப்படி சண்டை போடலாம்? என்னுடைய துருப்புகளுடன் உங்களுடைய துருப்புக்களை, ஆர்மிய எதிரெதிராக அணிவகுத்து போரிடலாமா, அல்லது தனித்தனியாக போரிடலாமா? உங்கள் மூவருடன் நான் ஒருவராக போரிட வேண்டுமா? 2 பேரா வரையலா, 3 பேரும் சேர்ந்து வரையலா? எப்படி வேண்டுமானாலும் போரிடுவதற்கு நான் தயார் என்று சொன்னான் ஜராசந்தன். உடனே சீன் ஹஸ்தினாபூருக்கு மாறுறது. வைஷம்பாயனர் ஜனமேஜயர். வைஷம்பாயனர் சொல்றார், இவ்வாறு பேசிய ஜராசந்தன் தன்னுடைய மகனான சகதேவனை அரியணையில் அமர்த்தினான். என்ன தோன்றதோ தெரியல, அடுத்த ராஜாவை ஏத்திட்டான். தன்னுடைய மறைந்து போன 2 தளபதிகள் கௌஷிகனையும் சித்திரசேனனையும் ஸ்மரித்து கொண்டான். யார் அவா? அவாதான் ஹம்ச டிம்பக என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர்கள். இவளால் தானே செத்து போனா, கிருஷ்ணர் பல்ராமரால் தானே செத்து போனா. அதனால அதை திருப்பி ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் வெறிய கொண்டு வந்துக்கிறான். அதனால பலம் மிக்க மனிதர்களில் சிறந்த மதுசூதனன்
எவன் வாய்மை மிக்க தன்னை வாய்மைக்காகவே தன்னை எப்பொழுதும் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தானோ அந்த ஹலாதரரின் தம்பியானவன் இந்த ரிஷிகேஷன். ஷௌரி என்றவன் மகத மன்னன் போரில் பீமனால் கொல்லப்படுவது விதிக்கப்பட்டது என்றே அவன் அறிந்து கொண்டு பிரம்மதேவனினுடைய இந்த கட்டளையை காப்பாற்றுவதற்காகவே அந்த ஜராசந்தனை இத்தனை நாள் கொல்லாமல் விட்டு வைத்தான் அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். அதுக்கப்புறம் ஜனமேஜயன் கேட்கிறான், ஹே முனிவர், கிருஷ்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் ஏன் பகை இருந்தது? புரிஞ்சுக்கவே முடியல. கிருஷ்ணனோட போய் அவனவனு பகை வச்சுப்பானா அப்படிங்கிற மாதிரி இதை தாங்க முடியாம திருப்பி கேட்கிறார். அதுக்கப்புறம் கம்சன், ஜராசந்தன், கிருஷ்ணர் இந்த பகைமை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. உடனே வைஷம்பாயனர் சொல்றார், ஹே ராஜன், யதுகுலத்தில் ஓர் பரம புத்திமான் ஒருவர் உதித்தார். அவருடைய பெயர் வசுதேவர் என்று பெயர். விருஷ்ணி வம்சத்தின் ராஜகுமாரர் ஆவார். மேலும் ராஜா உக்ரசேனனினுடைய ரொம்ப ரொம்ப விஸ்வாசமான மந்திரியாகவும் அவர் பணிபுரிந்து வந்தார். உக்ரசேனனின் பலம் வாய்ந்த மூத்த மகன் ஒருவன் இருந்தான். நிறைய மகன்கள் இருந்தார்கள் உக்ரசேனனுக்கு. பலம் வாய்ந்த மூத்த மகன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் கம்சன். அவன் எல்லா ஆயுதங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். ஜராசந்தனினுடைய மகளை மணம் முடித்திருந்தான். கம்சன் உடனே அரியணை ஏற வேண்டும் என்பதே ஜராசந்தன் போட்ட நிபந்தனையாகும் கல்யாணத்தின் பொழுது. இந்த சுல்கத்தை கொடுக்கறதுக்காகவே உக்ரசேனன் கம்சனை மதுரா மன்னனாக ராஜ்ய அபிஷேகம் செய்து வைத்தான். பின்னர் செல்வத்தின் ஆதிக்கத்தின் காரணமாகவும் செல்வ செருக்கின் காரணமாகவும் தன்னுடைய உடலில் அவன் உடல் பலத்தில் கொண்டிருந்த செருக்கின் காரணமாகவும் மதிமயங்கி கம்சன் தன்னுடைய தந்தையான உக்ரசேனனை சிறையில் அடைத்தான். அமைச்சர்களுடன் சேர்ந்து அவன் ராஜ்யத்தை அனுபவிக்க தொடங்கினான் கம்சன். மந்தபுத்தி கொண்ட இந்த கம்சன் வசுதேவரின் போதனைகளை ஏற்க மறுத்தான். கேட்கவே இல்லை. ஆயினும் வசுதேவர் எப்படி இருந்தார்? அவனுடனேயே இருந்தார். மதுரா ராஜ்யத்தை நீதியுடன் ஆளத் தொடங்கினார். அப்படியே நைஸா பேசி அவனை எப்படி ஸ்வீட்டா பேசினா அவன் கேட்பானோ அந்த மாதிரியெல்லாம் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி மதுராவை நீதியுடன் ஆள்வதற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தார் வசுதேவர். வசுதேவர் மீது இவன் கொண்ட மகிழ்ச்சியின் காரணமாக உக்ரசேனனினுடைய தம்பி ஆகிய தேவகனினுடைய மகளாகிய தேவகியை, கசின் சிஸ்டர் இல்லையா, வசுதேவருக்கு மனம் முடித்து வைத்தான். ஜனமேஜயா, மனம் முடித்து தேரில் மணமக்கள் ஊர்வலம் செல்லும் பொழுது மணமக்களுடன் சேர்ந்து தேரில் கம்சனும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது தேரில் ஊர்வலம் வரும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. உன் தேரில் நீ கூட்டிச் செல்லும் இந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பமே உன்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும் என்று கேட்டது. இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா மகாபாரதத்துல, பாகவதத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்க அந்த பாயிண்ட் விட்டுட்டேன்னு சொல்லாதீங்க. நான் மகாபாரதத்துல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். பாகவதத்துல இன்னும் டீட்டெயில்டா இருக்கும். சரியா? இந்த கதை ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பிரசித்தியான கதையா இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்ஸ் இங்க தேவையில்லை. ஸோ இதை கேட்ட தீய அரசனாகிய கம்சன் என்ன செய்தான்? உடனே வாளை உருவி தங்கை தேவகியின் சிரத்தை வெட்டத்துக்கு துணிந்தான். அப்பொழுது வசுதேவர் ஸ்மைல் பண்ணிட்டே சிரித்துக்கொண்டே கோபத்தில் மூழ்கியிருந்த கம்சனை சாந்தப்படுத்துவதற்காக மன்றாடத் தொடங்கினார். வசுதேவர் கம்சனை பார்த்து சொல்றார், ஹே பிருத்திவிபதே கம்சா, எல்லா மதங்களிலுமே பெண்கள் கொல்லப்படக்கூடாதவர்களாகவே அறிவிக்கப்பட்டுள்ளனரே. அப்படி இருக்கும் பொழுது இந்த பலவீனமான அப்பாவி பெண்ணை ஏன் நீ கொல்ல போகிறாய் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறான். அரசே, நீங்கள் உங்கள் அச்சத்தை விடுங்கள். அதை பாதுகாக்க உங்கள் அச்சத்தை பொறுத்து கொள்ளுங்கள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அச்சத்தை கோபமாக வெளிப்படுத்தி விடாதீர்கள். அதுக்கு நீங்க என்ன நிபந்தனை விதிக்கிறீர்களோ அதை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
8வது குழந்தைய கொன்னுக்கலாமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாலும் வைஷம்பாயனர் சொல்றார், கம்சன் என்ன பண்ணா, தேவகிக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையாக கொன்று கொண்டே வந்தான். 7வது குழந்தையான பலராமனை வசுதேவர் என்ன செய்தார், மாயாதேவியின் கிருபையால் ரோஹிணியோட கர்ப்பப்பைக்கு மாற்றிவிட்டார். பலராமனின் பிறந்த உடனே அவனுடைய அட்ராக்டிவா இருக்கிற அந்த லுக்கு, அவனுடைய கவர்ச்சியின் காரணமாக அவனுக்கு சங்கர்ஷண என்று பெயர் வைக்கப்பட்டது. அவ்வளோ அட்ராக்டிவா இருப்பான். அதற்கு பின்பு 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக அந்த காவலாளிகள் எல்லோரும் மயங்கி விழ மதுராவிலிருந்து அவர் கோகுலத்திற்கு குழந்தையை அழைத்து சென்று இடையர் குலத்தில் சேர்த்துவிட்டு, இடையர் குலத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையை தூக்கி கொண்டு கம்சனினுடைய நகரத்திற்கு திரும்ப சிறையில் உட்கார்ந்து கொண்டார் அப்படிங்கிறது தெரியும். கம்சன் என்ன செய்தான், அந்த பெண் குழந்தையை சுவற்றில் வீசி அடிக்கும் பொழுது அந்த பெண் குழந்தை மாயமாக மறைந்து போனது. அதற்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போச்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னாக்க, அவனுடைய பிடியிலிருந்து தப்பித்து விட்டு, ஹே கம்சா, வசுதேவர் அவருடைய 8வது குழந்தையை இங்கு அல்ல கோகுலத்தில் அவன் வளர்கிறான், அதனால வளரும்படி அவர் செய்து விட்டாய், அதனால அவன் அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சே போயிட்டா தேவி. உடனே வசுதேவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, வைஷம்பாயனர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அந்த இடைய குலத்தில் எப்படி விறகுக்கு இடையில் மறைந்திருக்கும் அக்னியை போல் கிருஷ்ணர் வளர்ந்துட்டு வந்தாராம் இடையர குலத்தில். அவரை கண்டுபிடிக்கவே முடியலையாம் கம்சனால. என்னென்னலாமோ பண்ணி பார்த்தாராம், கிருஷ்ணரை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு எதுவுமே கை கூடவில்லை. பிறகு அந்த வாசுதேவ கிருஷ்ணன் உக்ரசேனனின் சம்மதத்துக்கு இணங்கி கம்சனையும் அவனுக்கு துணையாக இருந்த அவனுடைய சகோதரர்களையும் கொன்று உக்ரசேனனை மீண்டும் மதுராவினுடைய மன்னனாக அரியணையை ஏறச் செய்தான். கிருஷ்ணர் கம்சனை கொன்றான் என்று கேள்விப்பட்டவுடன் கம்சனுடைய மாமனாராகிய ஜராசந்தன் பெரும் படையுடன் கிருஷ்ணனை தோக்கடித்து தன்னுடைய அரசை மதுராவில் நிலைநாட்டினான். ஹே ஜராசந்தா, ஹே ஜனமேஜயா, ஜராசந்தன் உக்ரசேனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே வந்தான். 17 முறை அட்டாக் பண்ணான்னு பார்த்துருக்கோம் இல்லையா, புராணங்கள்ல இருக்குன்னு. அந்த மாதிரி தொடர்ந்து உக்ரசேனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தொடர்ந்து இந்த ஜராசந்தன் தொல்லை கொடுத்து கொண்டே வந்ததுனால என்ன ஆயிடுத்து, இதுவே கிருஷ்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையான ஒரு பெரும் பகைமை ஆனது. இதுதான் அந்த பெரிய பகை உண்டான கதை. அதற்கு பின்பு ஜராசந்தன் எல்லா அறம் சார்ந்த மன்னர்களையும் கைது செய்து வைத்துக் கொண்டு ருத்ரவேள்வியில் அவர்களை ஆகுதி கொடுப்பதற்காக உண்டான எல்லா கதையும் தான் உனக்கு முன்னமே சொல்லிவிட்டேன். இனி ஜராசந்தனை பீமன் எப்படி வீழ்த்தினான் என்று விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம், அதை கேளு அப்படிங்கிறார். கிருஷ்ணர் ஜராசந்தன் கிட்ட சொல்றார், நீ எங்கள் மூவரில், அவன் கேட்கிறான் இல்லையா யாரோட போர் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா, எங்கள் மூவரில் யாருடன் போர் செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் ஜராசந்தனை பார்த்து கேட்ட உடனே ஜராசந்தன் கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப டீமீன் பண்ணுவான். கிருஷ்ணன் ஜராசந்தன் மாடு மேய்க்கிறவனோடலாம் நான் யுத்தம் பண்றது இல்லை, அதனால நீ போ அப்படின்னு விட்டுடு. அதுக்கப்புறம் அர்ஜுனனை பார்த்தா அர்ஜுனன் ரொம்ப ஒல்லியா இருக்கானா, ரொம்ப சின்ன பையனா இருக்கானா, ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு நினைச்சுண்டு அர்ஜுனனையும் விட்டுட்டு இந்த பீமன் தான் கொஞ்சம் பரவாயில்ல, என்னோட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பீமனுடன் போரிட விரும்புவதாக அவன் சொன்னான். அதன் பிறகு என்ன செய்தான், புரோகிதர்கள் எல்லோரும் கோரோச்சனை, மலர் மாலைகள், மங்கள பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். கம்சன்னே வருது. ஜராசந்தனினுடைய மருத்துவர்கள் நினைவை மீட்டெடுக்கும் மருந்து, அப்புறம் காயங்களையும் வலிகளையும் மாற்றக்கூடிய பல மருந்துகளோடு கூடியிருந்தார்கள். ஏன்னா மல்யுத்தம் நடக்க போகிறது, என்ன நடந்தாலும் டக்கு டக்குன்னு எங்கேயானு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும், மெடிசன் கொடுக்கணும்னு அதுக்கெல்லாம் ரெடியாக உட்காந்துருந்தா.
ஒரு சிறந்த பிராமணனை கொண்டு வந்து தன்னுடைய நன்மைக்காக சடங்குகளை செய்து முடித்தான் ஜராசந்தன். போருக்கு உண்டான அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்ட்டு அப்புறம் பீமனோட ரெடி ஆகிட்டான், இவனும் ரெடி ஆகிட்டான். உடனே நான் உன்னை கொல்ல போகிறேன், உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு கோஷம் போட்டுட்டே முழங்கிக் கொண்டே தேவர்களை நோக்கி வரும் அசுரனை போல பீமனை நோக்கி வந்தான் அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். கிருஷ்ணர் வந்து பீமனுக்காக தேவர்களை கூப்பிட்டார், பீமனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. அதாவது எங்க தர்மம் இருக்கிறதோ அங்கு ஆட்டோமேட்டிக்கா தெய்வத்தோட சப்போர்ட் இருக்கும். எல்லா தேவதாவும் சப்போர்ட்டுக்கு வருவா. பீமனும் போரிட விருப்பத்துடன் ஜராசந்தனை நோக்கி முன்னேறினான். வெறும் கையை கொண்ட மல்யுத்தத்தை தான் இவர்கள் உற்சாகமாக அந்த மோதலில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்புறம் ஒருத்தரோட கழுத்தை மற்றொருவர் பிடித்து கொண்டு அது மாற்றி அடிக்கடி கழுத்தை பிடிச்சிடுவா. இவன் கழுத்தை அவன் பிடிக்கிறது, அவன் கழுத்தை இவன் பிடிக்கிறது, அப்புறம் தரத்தன்னு இழுக்கிறது, தள்ளி விடுறது, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் ஒருத்தரோட ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை பிடிச்சி இழுக்கிறது, தள்ளுறது, நசுக்கிறது, அதுக்கப்புறம் ஆன்னு முழக்கம் இடுறது, அதுக்கப்புறம் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு தூக்கிறது, கீழே போடுறது, அப்புறம் நெற்றியோடு நெற்றி உரசி கொண்டு மோதுவது, அதுல மின்னல் கீற்றுக்கள் போல் நெருப்பு பறந்ததாம். என்ன ஒரு இரும்பு உடம்பா இருக்கும்ல, உள்ளிருக்கும் நரம்புகள் பாதிக்கும் அளவிற்கு மிதித்து மார்பில் குத்தி அதுக்கப்புறம் கட்டி பிடித்து கொண்டு மதம் பிடித்த யானைகள் போல ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். அப்புறம் ஒருவரை மற்றொருவர் அடிப்பதும் இடிப்பதும் இழுப்பதும் தள்ளுவதும், கோபம் கொண்ட சிங்கம் போல் ஒருவரை ஒருவர் பார்த்து முறைத்து பார்ப்பதும், வன்முறையுடன் ஒருவரை ஒருவர் நசுக்கிக் கொள்வதும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் போர் முறைகள் அந்த மல்யுத்தத்துல கையாண்டா அப்படின்னா, பிருஷ்டபங்கம் என்ற ஒரு போர் முறை. பிருஷ்டம்னா பேக்கு, கிட்டத்தட்ட ஸ்பைனை குறிக்கிறது. பங்கம் அப்படின்னா அதை உடைக்கிறது, பிரேக்கிங் த பேக் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதிரியை வந்து குப்பரை போட்டு ஒரு காலை வந்து நடுமுதுகுல வச்சு நசுக்கி அப்படி தூக்குறது, ஒரு காலை இப்படி தூக்குறது. அப்புறம் அதே பாஸ்டர்ல நீண்ட நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறது, நல்லா நசுங்கிற வரைக்கும் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் சம்பூர்ண மூர்ச்சை, அப்படி கம்ப்ளீட் இம்மோபிலைசேஷன், அதை போட்டு மேலே பிடிச்சி கையை வந்து பின்னாடி இழுத்து பிடிச்சி அந்த மாதிரி பண்ணி நகரவே கூடாது. சம்பூர்ண மூர்ச்சை அப்படிங்கிற, அதாவது என்ன ஆகும்னா அந்த பர்சன் வந்து சப்மிட் ஆயிடுவான் டோட்டலா, அந்த அளவுக்கு பண்றது. இந்த ரெஸ்லிங்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பாப்பேல் போல இருக்கு. ஓகே, ஸோ பூர்ண கும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது பாடியை வந்து டோட்டலாக கம்ப்ரெஸ் பண்ணி கையும் லாக் பண்ணி உடம்ப சுற்றி கையை லாக் பண்ணுறது, எதிரியோட கையை குப்புற படுக்க வச்சு. அப்புறம் திருணபீடம் அப்படின்னு, திருணம் அப்படின்னா கிராஸு, ஒரு புல்லை வந்து எப்படி இப்படி கசக்கிறதோ அந்த மாதிரி எதிரியோட உடம்ப மடித்து கசக்கிறது. அதுக்கப்புறம் முஷ்டிகம் அப்படின்னா இப்படி விரலை மடக்கி இப்படி குத்துறது. பூர்ண யோகம் அப்படின்னா டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் எதிரியோட பாடி, நகரவே முடியாது அந்த மாதிரி பண்றது. ஆக இந்த மாதிரி எக்கச்சக்கமான போர் முறைகளை பயன்படுத்தி அவர்கள் மல்யுத்தம் செய்து கொண்டே வந்தார்கள். இதை பார்த்தவாள்லாம் யாருன்னா 4 வர்ணத்தார்களும் கூடியிருந்து, பெண்கள் உட்பட கூடியிருந்து அந்த போரை கண்டார்கள். பெருங்கூட்டம் திரண்டு வந்து அந்த போரை கண்டது. ஒத்தனை இழுக்கிறது, தள்ளுறது, அப்புறம் தலை குப்புற தள்ளி விடுறது, இப்படி கடுமையாக தாக்கி கொண்டு போர் செய்தார்கள். இரும்பு கதையை போன்ற கைகள் இவா 2 பேருக்குமே, அதை கொண்டே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். இரவும் பகலுமாக, இரவு பகல் பாராமல், உணவு உட்கொள்ளாமல் இந்த யுத்தமானது 13 நாள் தொடர்ந்து நடந்தவுடன் 14வது நாள் மகதராஜன் களைப்படைந்து விலகினான். அந்த ரெஃபரி ஸ்டாப் அப்படிம்பல ரிங்குக்கு போயிடுவாள்ல, அந்த மாதிரி வந்து இவன் விலகினான். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், பீமனை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விடணும், எங்கேன்னா இவனும் விட்டுற போறான் அப்படின்னு பீமனை கொஞ்சம் வெறுப்பேற்றி விடணும்னு சொல்றதுக்காக சூச்சகமா பேசுறார் பீமன் கிட்ட.
அவனை இப்பொழுது நீ ஒடுக்கி விடக்கூடாது. ஏன்னால் பீமன் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுனால இதை சொல்றார். நீ அவனை இப்பொழுது ஒடுக்கினாள் என்றால் அவன் மரணிக்க நேரலாம், அவன் எங்கேயா செத்துக்கித்து போயிட போறான். அதனால அவனை ஒன்றும் பண்ணிடாத. அவன் உனக்கு இணையாக திருப்பி தெம்பை பெறும் பொழுது அவனுடன் நீ போரிடு அப்படின்னு ஒன்னே இப்படி பார்க்கறான் பீமன். வாட் அப்படின்னு கிருஷ்ணர் இப்படி சொன்னவுடன் பீமன் ஜராசந்தனின் உயிரை எடுப்பதற்கு தீர்மானித்து விட்டான். இதுவரை தோல்வியே அடையாத ஜராசந்தனை வீழ்த்த விரும்பி தன்னுடைய அனைத்து ஆற்றலையும் ஒன்று திரட்டினான் பீமன். பீமன் உடனே கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், ஹே கிருஷ்ணா, அந்த பாவி போதிய பலத்துடன் தான் இருக்கிறான், இவனை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற. உடனே பீமன் சொல்றான், தாமதம் இல்லாமல் ஜராசந்தனை கொல்வதற்கு, வைஷம்பாயனர் சொல்றார், தாமதம் இல்லாமல் ஜராசந்தனை கொல்வதற்கு பீமனை ஊக்குவிக்கும் வகையில் கிருஷ்ணர் என்ன சொன்னார், உன்னுடைய தந்தை பாண்டு அவருடைய புண்ணியத்தின் காரணமாக நீ வாயுதேவனிடம் பெற்ற பலத்தை மொத்தமாக ஒன்று திரட்டி ஜராசந்தனிடம் வெளிப்படுத்து அப்படிங்கிற. அவன் ஏற்கனவே அதுதான் பண்றதா இருக்கா, இதுல கிருஷ்ணர் வேற சொல்லிட்டாரா. உடனே பீமன் ஜராசந்தனை உயரமாக தூக்கினான், அவனை சுழற்றினான், 100 முறை சுழற்றினான். சுழற்றி ஜராசந்தனின் குப்பரை போட்டு ஜராசந்தனின் முதுகெலும்பில் கால் முட்டியை வைத்து அவனுடைய உடம்பை 2 கூறுகளாக உடைத்து போட்டான். உடைத்து போட்டு அப்படி ஒரு கொடூரமான ஒரு தண்டனை கொடுத்து ஒரு வதமானது ஏற்பட்டிருக்கிறது. உடனே பீமன் அந்த அந்த ஆத்திரம் இருக்கும் இல்லையா, இன்னும் அதுல பெருசா முழக்கம் செய்தான், ஒரு பயங்கரமான ஒரு முழக்கம் செய்தான். அவனுடைய முழக்கம் ஜராசந்தனினுடைய அந்த மரண வலியில் அவன் செய்யும் ஓலம், அதுவும் செஞ்சு என்னாச்சு, அங்க இருந்த எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டா. அதுல வைஷம்பாயனர் சொல்றார், சில கர்ப்பிணி ஸ்திரீகள்லாம் வேற இருந்த அந்த கூட்டத்துல குறித்த நாளுக்கு முன்னதாகவே அவர்கள் கருவை ஈன்றெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற. சீக்கிரமாவே பிறந்துருத்து குழந்தை எல்லாம் பயத்திலேயே அப்படின்னு. அதாவது ஜராசந்தனினுடைய இந்த வதம் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் இதுதான் கோரக்பூர் எடிஷன்ல இருக்கு. போரியோட கிரிட்டிக்கல் எடிஷன்ல ஜராசந்தனை ஃபர்ஸ்ட் டைம் பிச்சு போட்டு அவன் திரும்பி ஒன்று சேர்றதும், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு இந்த தர்பப்புல்ல வச்சு அதை மாற்றி போடணும் அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுறதும், அண்ட் ஃபைனல் டைம் பீமன் பிச்சு மாற்றி போடுறதும், அது கிரிட்டிக்கல் எடிஷனில் இருக்குது, இந்த எடிஷனில் இல்லை. அண்ட் சீரியல்லாம் காட்டும் பொழுது மொத்தம் 3 வாட்டின்னு காட்டுவா. 2 வாட்டி பிச்சு போடுவான், சேர்ந்துருவா. 3வது வாட்டி பிச்சு கிருஷ்ணர் காட்டினோடனே பிச்சு மாற்றி போடுவான். கிரிட்டிக்கல் எடிஷனில் கூட 3 வாட்டின்னு சொல்லலை, சரியா. முதல் வாட்டி பிச்சு போட்டு சேர்ந்துருவான், அப்புறம் எத்தனை வாட்டின்னு சொல்லலை, ஃபைனல் டைம் போது காமிக்கிறார், சிக்னல் காமிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஜராசந்தன் இறந்து விட்டான்.